ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த கன்னி ராசி, கன்னி லக்ன, உத்திரம் 2, 3, 4 பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜூலை 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குடையனுமான புதன் 11ஆம் இடமான கடகத்தில் லாபஸ்தானத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. ராசிநாதனின் நிலை சாதகமாக இருப்பதால் மனதளவில் நன்றாக இருப்பீர்கள். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் மேன்மையே. தொழிலில் முன்னேற்றம், உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். நினைத்த வேலை மாற்றம், இடமாற்றம் அமைய வாய்ப்புண்டு. 2-9 கூடிய சுக்கிரன் 10ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து பிறகு மாத பிற்பகுதியில் கடகத்துக்கு பெயர்ச்சியாகிறார். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். ஆடை ஆபரண ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உண்டு. கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். கிரகங்களுக்கு 2-11 சம்பந்தம் ஏற்படுவதால் இஷ்ட திருமணம், காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். 3-8 கூடிய செவ்வாய் ஜூலை 13 வரை 8ஆம் இடமான மேஷத்திலும் பிறகு 9ஆம் இடமான ரிஷபத்தில் குருவுடன் இணைகிறார். உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய். அவர் 8ஆம் இடத்திலிருந்து விலகி 9க்கு வருவதும் ஒரு சாதகமான நிலை. உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 4-7 கூடிய குரு 9ஆம் இடமான ரிஷபத்துக்கு வந்ததிலிருந்து உங்களுக்கு நன்மையாகவே உள்ளது. சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு, மனை, வாகன வசதிகள் மேம்படும். தாயின் உதவியும் ஒத்துழைப்பும் கிட்டும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். ஆனால் 7இல் இருக்கும் மீன ராகுவால் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள தம்பதியினரிடம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். விட்டு கொடுத்து செல்ல மேன்மை. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்து வருவர். குரு பார்வை உங்கள் ராசியான கன்னி, 3ஆம் இடமான விருச்சிகம், 5ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. எனவே உங்கள் சுய மரியாதையும் கௌரவமும் மேம்படும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். காரணம், 3ஆம் இடத்துக்கு குரு பார்வையோடு சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் விழுகிறது. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். 5-6 கூடிய சனி 6இல் இருந்து நன்மையை தருகிறார். சனி பார்வை 8ஆம் இடமான மேஷம், 12ஆம் இடமான சிம்மம், 3ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. வம்பு வழக்குகளில் இருந்தும் சண்டை சச்சரவுகளில் இருந்தும் விலகி இருக்கவும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். இருட்டிய பிறகு வண்டி ஓட்டுவதை தவிர்க்கவும். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. எதிலும் கடின முயற்சி எடுக்கவே வெற்றி கிடைக்கும். 12இல் இருக்கும் சூரியன் மாத முற்பாதியில் 10ஆம் இடமான மிதுனத்திலும் மாத பிற்பகுதியில் 11ஆம் இடமான கடகத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமான மாதம். ஆனால் விரயங்கள், அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கவே செய்யும். 11 கூடிய சந்திரன் 8ஆம் இடமான மேஷத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. முக்கியமான கிரகங்கள் யாவும் 9, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்வது நன்மை. உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும். கன்னியில் ராசியில் இருக்கும் கேத்துவாலும் 7இல் இருக்கும் மீனராகுவாலும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் குடும்பத்தில் ஏற்படலாம். ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 1, 2, 28, 29 காலை வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.